நிறைய லைட்ஸ்க்கு மத்தியில் இருக்கறனால ஸ்கின் கண்டிப்பாக பயங்கரமாக டேமேஜ் ஆகும் அண்ட் ஆயில் அதிகமாக செக்ரெட் ஆகும் ஸ்கின்ல. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பேசிக் விஷயங்கள். தண்ணி நிறைய குடிக்கணும். அது லைட்டில் இருந்தாலும் சரி, இல்லாதவங்களும் தண்ணி நிறைய குடித்தாலே போதும். வெட்டி வேர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு சீரக தண்ணி அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறது. பழம் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது வாட்டர் பேஸ்டு ஃப்ரூட்டாக வாட்டர் மெலன், அப்புறம் வந்து ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக வீட்டில் எடுத்துக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் ரொம்ப முக்கியம். பட் டாக்டர் சொல்கிறாங்க வாரத்தில் டார்க் சர்க்கிள்காக நீங்கள் செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸ். பாமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி உள்ளங்கையில் பார்லர் விசிட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி என்னென்ன சர்வீஸ்க்காக பண்ணுங்க? அஃப்கோர்ஸ் பெடிக்யூர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் மூட் லிஃப்ட்டுக்கு. என்ன கேட்பாங்க, இந்த அப்பர் லிப் இதெல்லாம் பண்ணணுமா? அது எதுவுமே வளராது. நம்ம சோம்பேறின்னு கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால எனக்கு ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். ஐபிசி மங்கையில் எக்கச்சக்கமான ஸ்கின் கேர் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த வகையில் நம்ம கூட இப்போது டெலிவிஷன் ஆக்ட்ரஸ் சரண்யா இருக்காங்க. அவங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் நம்ம கூட பகிர இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கின் கேருக்குள்ளே வரோம். நிறைய லைட்ஸ்க்கு மத்தியில் இருக்கறனால ஸ்கின் கண்டிப்பாக பயங்கரமாக டேமேஜ் ஆகும் அண்ட் ஆயில் அதிகமாக செக்ரெட் ஆகும் ஸ்கின்ல. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பேசிக் விஷயங்கள். தண்ணி நிறைய குடிக்கணும். அது லைட்டில் இருந்தாலும் சரி, இல்லாதவங்களும் தண்ணி நிறைய குடித்தாலே போதும். இப்போது நம்ம என்ன சொல்கிறது, நம்ம பாத்ரூம் க்ளீனாக இல்லைன்னு வைங்களேன், எப்படி க்ளீன் பண்ணுவோம்? நம்ம ஃப்ளஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். தண்ணி ஊற்ற தான் அது மாதிரி தான் எல்லாமே அப்படி தான். நம்மளோட வயிறுலேருந்து நம்மளோட எல்லாமே உடம்புலேருந்து எல்லாத்துக்குமே வாட்டர் இஸ் த எலிக்சர். நம்ம சின்ன வயசில் படித்தது தான் அது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்குற ஜீவாதாரம் வந்து தண்ணி தான். உலகத்துக்கும் சரி, நம்ம உடம்புக்கும் சரி, எல்லாமே தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி வந்து நம்ம உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்கு மேலேயும் சரி உள்ளேயும் சரி தண்ணி குடிக்க தான் நல்லா இருப்போம். நம்ம பேலன்ஸ்டாக இருப்போம். அது அப்புறம் நம்ம குடிக்கிற தண்ணியும் அதே மாதிரி வந்து நல்ல தண்ணியாக குடிக்கணும். பிஹெச் பேலன்ஸ்டு வாட்டராக குடிக்கணும். அப்படி இல்லைனா வீட்டில் செப்பு பாத்திரம் இருக்கும், செப்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறது. அப்புறம் தண்ணியில் முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏதாவது வெட்டி வேர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு சீரக தண்ணி அந்த மாதிரி ஏதாவது குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம ஒரு வாரம் நம்ம பண்ணால், எதுவுமே 7 நாள் தொடர்ந்து பண்ணால் அது பழக்கமாயிடும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தொடர்ந்து அது பழக்கமாயிடும். ஸோ தண்ணி ஏதாவது ஒரு ஃபார்மில் குடிச்சிட்டே இருக்கிறது. பழம் அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது வாட்டர் பேஸ்டு ஃப்ரூட்டாக. இப்போ எனக்கு எப்போவுமே நான் ரெடியாக இருக்கிற பழங்கள்னு பார்த்தீங்கன்னா பால் கலக்காமல் தான் நான் குடிப்பேன். அந்த பழங்கள் பால்னா தனியாக பால் குடிக்கிறதுனா பால், பட் பழத்தெல்லாம் சாப்பிடும்போது மெலன்ஸ், வாட்டர் மெலன், தர்பூசணி, அப்புறம் வந்து புதினா, லைம் மின்ட் கூலர் இருக்கு இல்லையா, எலுமிச்சை, அப்புறம் மின்ட் சேர்ந்தது, இஞ்சி போட்டது, அந்த மாதிரி நிறைய வாட்டர் பேஸ்டு ஃப்ரூட் தான் நான் நிறைய சாப்பிடுவேன். அது ஆசையும் கூட எனக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதில் சர்க்கரை இதெல்லாம் இல்லாமல், வெள்ளை சர்க்கரை எல்லாம் சேர்த்துக்காமல், இதெல்லாம் ஹெல்த்துக்காகவே வெள்ளை சர்க்கரை வந்து முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாலே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து அதே வெயிலில் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம லைட்ஸ்க்கு முன்னாடி இருக்கனால ஸ்கின் டேன் அண்ட் டேமேஜுங்கிற விஷயம் முதல்ல வந்து நின்றோம். ஆமாம். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக வீட்டில் எடுத்துக்கக்கூடிய ஹோம் ரெமெடிஸ். ஸ்கின் டேனுக்காகலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், டு பி ஹானஸ்ட். பட் நான் தண்ணி குடிக்கிறது அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது. பட் அதை தாண்டி நம்ம பண்ண வேண்டியது தான் சிடிஎம், கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். என்ன ஆனாலும் பெண்கள் குறிப்பாக ஒரு அர்பன் லைஃப்பில் இல்லை உங்கள் மேலே அந்த ஸ்கின் மேலே அக்கறை இருக்க பெண்கள் இந்த ப்ராடக்ட் போட்டால் நம்ம இப்படி ஆகிடலாமா, இந்த ப்ராடக்ட் போட்டால் அப்படி ஆகிடலாமா அப்படின்னு ஹீரோயின்ஸை கேட்குறதுக்கு பதிலாக பேசிக்கான ஒரு புரிதல் வேணும் ஸ்கின்னுக்கு என்ன தேவை அப்படின்னு. கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங் கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் எக்ஸ்ஃபோலியேஷன், முகத்தை வந்து ஸ்க்ரப் போடுறேன்னு தினமும் 2 வேளை வச்சு மூஞ்ச ஸ்க்ரப் பண்ணிடவும் கூடாது. எக்ஸ்ஃபோலியேஷன் ரொம்ப முக்கியம். பட் வாரத்தில் ஒரு டாக்டர் சொல்கிறாங்க, வாரத்தில் 2லேருந்து 3 தடவை மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் போடலாம். அது மாதிரி பாடி ஸ்க்ரப் தனியாக இருக்கும், ஃபேஸ் ஸ்க்ரப் தனியாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்டானது. ஸோ அதை சூஸ் பண்ணுறதும் நீங்கள் பார்த்து பண்ணணும். நான் வீட்டில் காஃபி ஸ்க்ரப் போடுறேன், அதை பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்ட்டு உடம்புக்கு போடுற அந்த இது எடுத்து முகத்துக்கு போடக்கூடாது. அது தெரியணும். கிளென்ஸ் என்ன ஆனாலும் தூங்குறதுக்கு முன்னாடி நான் கிளென்ஸ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். முகத்தை வந்து கிளென்ஸ் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பிராண்டெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது சல்ஃபேட் இல்லாமல், பேரபன் ஃப்ரீயாக, சல்ஃபேட் ஃப்ரீயாக, ஜென்டிலான ஒரு கிளென்சர் தான் யூஸ் பண்ணணும். ஹார்டாக சில ஃபேஸ் வாஷ்லாம் பெண்கள் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, ஃபேஸ் வாஷ் போட்டால் அந்த டைமுக்கு அப்படியே பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும், நம்ம பிரைட்டாக இருக்க மாதிரி இருப்போம். அது தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நேரத்தை குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே பிரைட்டாக இருக்க மாதிரி இருப்போம். ஆனால் அது நம்ம முகத்தில் எண்ணெய் பசை இருக்கிறது ஆக்சுவலாக அவசியம்.
நம்ம எண்ணெய் முழுசாக எடுத்துடுறது தான் நல்லதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் முகத்தில் வந்து அந்த எண்ணெய் பசை இருக்கும்போது தான் சுருக்கம் விழாது வயசானாலும். ஸோ முகத்தை அந்த மாதிரி ட்ரை ஆக்கக்கூடிய திடீர்னு பளீச்சின்னு ஆக்கக்கூடிய ஃபேஸ் வாஷ் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மாய்ஸ்சரைசிங், எனக்கு ஆயிலி ஃபேஸ் அப்படின்னு சொன்னாலும் மாய்ஸ்சரைசிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹேவிங் அன் ஆயிலி ஃபேஸ். மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். அதுக்கேற்ற மாதிரி ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கணும். அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் ரெகுலராக நான் வெளியில் போகலனாலும் சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு வெயிலில் டைரெக்டாக நான் போகலனாலும் சன்ஸ்க்ரீன் போட்டுப்பேன். ஸோ இதை வந்து எப்போவுமே நான் பார்த்துட்டே இருப்பேன். அதனால் சன் டேன் அப்படின்றது அதுக்காக நான் தனியாக பண்ண மாட்டேன். வீட்டில் தயிர், புளிச்ச தயிர் போட சொல்லுவாங்க முகத்துக்கு. பட் நான் சோம்பேறின்றதுனால நான் அதை பண்ண மாட்டேன். ஸோ நம்ம ரெகுலராக கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங்னு நம்ம பண்ணிட்டு இருந்தாலே அது தானாகவே அதை ஹீல் பண்ணிக்கும். நம்ம ஸ்கின் வந்து நம்ம நினைக்கிறத விட நம்ம உடம்பு வந்து பவர்ஃபுல்லானது. நம்ம மைண்டும் சரி அதுவாக தன்னை ஹீல் பண்ணிக்கக்கூடிய இது இருக்குது. ஆல் யூ நீட் டு டூ இஸ் ஜஸ்ட் அதுக்கான பேசிக் தேவைகளை பூர்த்தி செய்கிறது மட்டும்தான். ஓகே, இப்போ ஓப்பன் போர்ஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதுல இருந்து வெளில வர்றது தான் மேக்ஸிமம் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். எனக்கு கூட நிறைய இருந்தது. இப்போ உங்களுடைய ஃபேஸ்ல அந்த ஓப்பன் போர்ஸ் இல்ல, ஸோ அதை எப்படி பண்ணீங்க, எப்படி மாத்துறீங்க, என்ன மாதிரி ப்ராசஸ்? ஓப்பன் போர்ஸ்க்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்டலாம் போனீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இந்த ஃபேஷியல் பண்ணணும், தொடர்ந்து இதை பண்ணணும் அப்படின்ட்டுலாம் சொல்லி தீட்டிடுவாங்க பில்லை. அது ஒருவேளை சரியா இருக்கலாம், அது எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ண மாட்டேன். நான் ஆக்சுவலாக பண்ணல. நான் அதுக்காக காஸ்மெட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் நான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கல. நான் ரெகுலராக ஆக்சுவலாக ஒரு 2 வருஷமாக தான் சிடிஎம், எக்ஸ்ஃபோலியேஷன் இதெல்லாம் நான் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சது. ஆமாம், ரிச்சுவலாக பண்ண ஆரம்பிச்சது. எப்படி வந்து காலையில் எழுந்த உடனே பல் விளக்குறதுன்றது நமக்கும் சமூகத்துக்கும் எப்படி நல்லது அப்படின்னு நம்ம வந்து செய்கிறோமோ, அது மாதிரி எழுந்த உடனே நம்ம வந்து முகத்தை கிளென்ஸ் பண்ணுறது. இந்த ப்ராடக்ட்னா இதுதான், டெம்ட் ஆகக்கூடாது. இது மார்க்கெட்டில் இது வந்திருக்கு, இது போடலாமா அது போடலாமா அப்படின்னு டெம்ட் ஆகக்கூடாது. ஒன்ஸ் இது நல்ல ப்ராடக்ட், நம்மளுக்கு இது செட் ஆகுதுன்னு நினச்சிட்டா திரும்ப திரும்ப அது மட்டும்தான் வாங்கணும். புதுசாக இது நல்லா இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம முகம் வந்து இது கிடையாது. ஸோ அது கண்டிப்பாக நம்ம முகத்தை வந்து நம்ம லேப்ரேட்டாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அது நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எக்ஸ்ஃபோலியேட், ஸ்க்ரப் ஒழுங்காக போடுறது, கரெக்டான டைமில் வந்து ஸ்க்ரப் போடுறது, மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது, இதை மட்டுமே ப்ராப்பராக நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலே ஸ்கின்ல வந்து தானாக நம்மளோட ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய ஸ்கின்ல நடந்தது. உண்மையிலேயே அதுதான் நடந்தது. ஸ்கின் வந்து சிடிஎம் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். சிடிஎம் ஒழுங்காக பண்ணாலே ஒன்ஸ் ஒன்று செட் ஆச்சுன்னா அது மாறவே கூடாது. அது மாதிரி கெமிக்கல் அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்டு, அப்புறம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஆயில் மொத்தமாக எடுக்கிற ப்ராடக்ட்டை இது பண்ணாமல், அது மாதிரி ஆயிலி ஸ்கின் எனக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் நான் மாய்ஸ்சரைசர் பண்ணுவேன் மாய்ஸ்சரைஸ். ஸோ இதெல்லாமே பண்ணாலே போதும். அதை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறது அதை எடுத்து போடுறேன், இதை எடுத்து போடுறேன் அப்படின்ட்டு நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து ரெகுலரான ரிச்சுவல் நீங்கள் சரியாக பண்ணாமல் நீங்கள் என்ன மாதிரியான ஃபேஸ் பேக் போட்டாலும், எந்த டாக்டர்கிட்ட போய் நீங்கள் என்ன மாதிரியான ஃபேஷியல் பண்ணிக்கிட்டாலும் பீல் பண்ணிக்கிட்டாலும் அது செட் ஆகாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேற்கொண்டு நீங்கள் டாக்டர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பிம்பிள் அப்படிங்கிற விஷயம் வந்து பயங்கர ஒரு இது. நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம தாங்கிறோம். காலங்காலத்தில் எந்திரிச்சு ஃபேஸில் ஒரு பிம்பிள் வந்து அதை நம்மளால ஃபேஸ் பண்ணவே முடியும். ஸோ அப்படி ஷூட்டுக்கு முடிஞ்சு டே அண்ட் நைட் ஷூட்லாம் போகும்போது அந்த சிடிஎம் ப்ராசஸோட டிலே ஆகிடும். நம்ம டெய்லி இல்லை அது மட்டும் என்ன ஆனாலும் சிடிஎம் மட்டும் நான் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் முகத்தை வந்து நான் கிளென்சர் போடாமல் மாய்ஸ்சரைசர் போடாமல் நான் தூங்கவே மாட்டேன். அட்லீஸ்ட் என்னால் எதுவுமே டிஎம்லாம் பண்ண முடியல, டோனிங்லாம் பண்ண முடியலனாலும் டோனிங் கண்டிப்பாக ஓப்பன் போர்ஸ்க்கு டோனர் வந்து 100% முக்கியங்க. காலையில் குளிச்சுட்டு வந்தாலும் டோனர் போட்டுட்டு தான் அதுக்கு மேலே தான் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் போர்ஸ் பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். ப்ராப்பரான ஒரு நல்ல டோனராக எடுத்துகிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். டோனருக்கு வந்து சில பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, டோனர்ன்றதே தேவையில்லைன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக டோனர் அவசியம். அண்ட் பிம்பிளுக்கு வந்து முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, முதல்ல ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ வாழ்க்கையே உங்கள் முகத்தில் தான் இருக்குது அப்படின்னு நம்புறதை நிறுத்துங்க பெண்கள் முக்கியமாக. இது வந்து எவ்வளோ என் முகத்தில் இது பாருங்களேன், இத்தினூண்டு இடம் தான். இத்தினூண்டு இடம் வந்து என்னோட லைஃப்பை டிசைட் பண்ணாது. நம்ம என்னவோ அதுதான் நம்மளோட லைஃப்பை டிசைட் பண்ணும். நம்மளோட கான்ஃபிடென்ஸும் நம்ம கேரக்டரும் பர்சனாலிட்டியும் தான் நம்மளோட லைஃப்பை டிசைட் பண்ணும். அதனால் ரொம்ப அதை வச்சு அதில் இருக்க ஒரு சின்ன சுருக்கத்தையோ சின்ன ஒரு பிம்பிளை வச்சோ நீங்கள் வந்து ஃப்ரீக் அவுட்டே ஆகக்கூடாது. த மோர் யூ ஃப்ரீக் அவுட் த மோர் யூ கெட் ஆக்னி பிரேக் அவுட்ஸ். ஸ்ட்ரெஸ் ஆகவே கூடாது. தண்ணி அஃப்கோர்ஸ் இன்னும் 100 தடவை சொன்னாலும் தண்ணி குடிச்சே ஆகணும். தட் இஸ் த கீ. 3வது இந்த ரொட்டீன் ஒழுங்காக பண்ணணும் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். ஏன்னா போர்ஸ் வந்து உள்ளே இருக்க அந்த சிபம்லாம் ஃபார்ம் ஆகுது இல்லையா, ஆயிலி ஃபுட் அதெல்லாம் சாப்பிட்டு அது வெளியில் வர்றதுக்கு இடம் இல்லாமல் தான் அது வந்து முட்டி மோதி பிம்பிளாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை நீங்கள் ஒழுங்காக ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் பாலிஷ்டாக வச்சுருந்தாலே முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு பிம்பிள் வருது அப்படின்னா
இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு பிம்பிள் வந்ததுன்னா கண்டிப்பாக க்ரீமை வாங்கி போடாதீங்க, டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம், பிசிஓடி சிண்ட்ரோம் அந்த மாதிரி பெண்களுக்கு நமக்கு இருக்குமா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா பெண்களில் 90% வந்து அர்பன் லைஃப்பில் இருக்கவங்களுக்கு நம்மளோட வாழ்க்கை முறைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம டாக்டரை பார்க்க வேண்டியது நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால சும்மா டாபிக்கல் இப்போ எல்லாருமே வெளியில இருந்து போடுறதுன்னு மட்டும்தான் எப்படின்னு கேட்குறாங்க. நம்ம உள்ள என்ன போடுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். என்ன சாப்பிட்றோம், அது மாதிரி ஹார்மோனல் பேலன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கறது முக்கியம். ஸோ அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் ஸ்கின்னை. சூப்பர். ஸோ இப்போ அடுத்தபடியாக நீங்கள் வந்து பார்லர் விசிட் பண்ணுறீங்கன்னா மந்த்லி என்னென்ன சர்வீஸ்க்காக பண்ணுங்க? ஸோ பார்லர்னா நான் பார்லர் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் போவேன். நான் சோம்பேறி, நான் செம சோம்பேறி. அண்ட் வேக்சிங்க்கு மட்டும்தான் போவேன் நான் பார்லருக்கு. எனக்கு ரொம்ப குட்டியோண்டு முடி தான், பூனை முடி மாதிரி தான் வளரும். அதனால் அவங்களே சொல்லுவாங்க வளரவே இல்லை மேம், ஏன் வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால பார்லருக்கு அது மட்டும் தான் போவேன். எப்பயாவது ஒரு தடவை நான் பெடிக்யூர் ஆக்சுவலாக பண்ணுறது நல்லது. பட் வீட்டில் தான் நான் முடிஞ்ச வரைக்கும் நெயில் ஃபைல் பண்ணுறது, கியூட்டிகல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வந்து, ஏன்னா நெயில்ஸ் வந்து எனக்கு நானே தான் கட் பண்ணுவேன். ஸோ சைட்ஸ் எல்லாம் வந்து கியூட்டிக்கல் அதெல்லாம் இது பண்ணுறது எல்லாமே நானே பண்ணிவிடுவேன். டிவி பார்க்கும்போது அப்படியே நான் பண்ணிவிடுவேன். இந்த ஹாட் வாட்டர் போடுறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். பட் நெயில் ஃபைல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிடுவேன். அதனால் பெடிக்யூர் எப்பயாவது ஒரு மூட் லிஃப்ட்டுக்காக போவேன். அஃப்கோர்ஸ் பெடிக்யூர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூட் லிஃப்ட்டுக்கு போனால் ஃபீல் குட்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி நான் சோம்பேறின்றதுனால வேக்சிங்க்கு மட்டும் போவேன். மற்றபடி ஐப்ரோ கூட நான் பண்ண மாட்டேன். பண்ணதே இல்லையா? தேவைப்பட்டதே இல்லையா உங்களுக்கு? சீரியஸ்லி? எனக்கு ஒன்றும் என்ன கேட்பாங்க, இந்த அப்பராம் இதெல்லாம் அப்பர் லிப் இதெல்லாம் பண்ணணுமா? அது எதுவுமே வளராது. நம்ம சோம்பேறின்னு கடவுளுக்கே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால எனக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்காரு. ஸோ போக மாட்டேன் நான். செலவு மிச்சம் இல்லை, ஒரு பக்கம் செலவு மிச்சம், நிறைய டைம் மிச்சம். பண்ண மாட்டேன். அதான் நான் சொன்னல டாம் பாய்னு. என்னதான் நான் 10 வருஷம் ஹீரோயினாக இருந்தாலும் நான் இப்படி தான் இருப்பேன் போல இருக்கு. இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் இப்படி தான். லைக் ஐ டோன்ட் விசிட் பார்லர்ஸ். எப்படி ஒரு பிம்பிள் காலையில் வந்து நம்மளை இரிட்டேட் பண்ணுமோ, அதே மாதிரி ரெகுலர் ஷூட்ஸ்க்கு நடுவில் இந்த டார்க் சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து நின்றோம். ஸோ அப்படி டார்க் சர்க்கிள்காக நீங்கள் செய்யக்கூடிய ஹோம் ரெமெடிஸ்? டார்க் சர்க்கிள் எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சு எனக்கு டார்க் சர்க்கிள் இல்லை. டார்க் சர்க்கிள் எனக்கு ஒருவேளை வர ஆரம்பிச்சதுன்னா அது வந்து அலார்மிங்கான ஒரு விஷயம். நம்ம ஏதோ ஒன்று வந்து ரொம்ப தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு. ஸ்லீப்பிங் டைம், அப்புறம் கண்ணுக்கு வந்து தொடர்ந்து நம்ம ஃபோனையோ கம்ப்யூட்டரையோ தொடர்ந்து பார்க்குறது, இதெல்லாம். ஸோ பாமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசில் வந்து நான் பாண்டிச்சேரி போகணும். ஸோ அரபிந்த ஆஷ்ரம்லாம் சின்ன வயசில் படிக்கிறதுக்குன்னா ரோலெக்ஸ் லைப்ரரி, அரபிந்த ஆஷ்ரம், இப்படி தான் என்னோட சைல்டுஹுட்லாம் அப்படி தான் போச்சு. ஸோ அங்கே எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க பாமிங் எக்ஸசைஸ். எப்போது கண்ணுக்கு அதிகமாக ஒர்க் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் வந்து ஆமாம் பாமிங், இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கை இந்த கேவ் வந்து நம்ம கண்ணில் கரெக்டாக போய் உட்காந்துக்கணும். அந்த மாதிரி பாமிங் அதுக்கு பேர். அது வச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணோன்னா கண்ணுக்கு வந்து நம்ம எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஜஸ்ட் வச்சா போதும். ஜஸ்ட் பாமிங், நம்மளோட உடம்பு சூடு இருக்கு இல்லையா, இந்த வெதுவெதுப்பு, அது வந்து கண்ணுக்கு போச்சுனாலே போதும். ஏன்னா இது போகும்போது கரெக்டாக போய் சிட் பண்ணும்போது ப்ராப்பரான முகத்தை வந்து மூடிடும், மாஸ்க் பண்ணிடும். இருட்டு கண்ணுக்கு அந்த வெளிச்சம் மூடுருவாமல் நம்ம உடம்போட டெம்பரேச்சர் அந்த இதுக்கு போய் அது வந்து ஹீல் பண்ணும். ஸோ கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா. ஸோ ஐ டூ தட். எனக்கு என்றைக்காவது கண் அந்த மாதிரி டயர்டாக இருந்து தான் பண்ணுவேன். மற்றபடி நான் கண்ணுக்கு எதுவும் பண்ண மாட்டேன். பர்சனலாக பண்ண மாட்டேங்க. ஓகே. நான் அது விளக்கெண்ணெய் கண் மேலே, ஏன்னா இந்த லேஷு ஐலாம் போடுறோம் இல்லையா, அதனால் இப்போல்லாம் தலை குளிக்கும் போது எண்ணெய் வைக்கிறனோ நான் வந்து கண்ணுக்கு மேலே இந்த ரெப்பையிலெல்லாம் வந்து விளக்கெண்ணெய், சுத்தமான கேஸ்டர் ஆயில் பூசிடுவேன். அது கண்ணுக்குள்ளே போனாலும் நல்லது தான், எரியும், பட் நல்லது விளக்கெண்ணெய். அப்படி தூங்கிடலாம். ஆமாம், தூங்கிடலாம். அது மாதிரி தொப்புள்ளையும் வந்து விளக்கெண்ணெய் விடுறது ரொம்ப நல்லது. என்னவோ நினைக்கிறோம் வெறும் தொப்புள் அப்படின்றது வந்து நேவில் வந்து பெண்களுக்கான ஒரு கவர்ச்சி சிம்பிளாக மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவங்களோட தொப்புள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இது வந்து இப்படி பிடிச்சிட்டு இருக்குது, உள்ளே போகிற எவ்வளோ விஷயங்களை வந்து தொப்புள் வந்து பிடிச்சிட்டு இருக்குது. ஸோ எண்ணெய் விட்டிங்களா அது டைரெக்டாக போகும் வயிற்றுக்குள்ளே, நம்மளோட வயிற்றுக்குள்ளே போகிறது. ஸோ எண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லது. எப்படி தலைக்கு எண்ணெய் வைக்கணும்னு நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி உள்ளங்கையில் தொப்புளில் வந்து எண்ணெய் விடுறது நல்லது. இல்லைனா விளக்கெண்ணெய் நான் விடுவேன். அது வந்து அது உள்ளே போயிட்டு நம்மளோட ஸ்கின்னை உள்ளிருந்தே பளபளப்பாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் இப்போ வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்.
விளக்கெண்ணெய் விடுறது. அந்த மாதிரி விளக்கெண்ணெய் குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. என் குடும்பத்தில் பண்ணுவாங்க, நான் தான் பண்ணாமல் இருந்தேன். இப்போ நானும் வந்து ஆமாம், வருஷத்தில் ஒரு நாள் இப்போது ஹீரோயின்ஸ்லாம் வந்து டீடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. டீடாக்ஸ்னால் வேறு என்ன, நம்ம வந்து வயிற்றால போகிறதுக்கு தான், அதுதான் அவ்வளோதான், கழிவுகளை வெளியேற்றுறது தான். அதனால் மாதத்துக்கு ஒரு தடவை வந்து டீடாக்ஸ் பண்ணுறது நல்லது. அது பெஸ்ட்டு, நேச்சுரலான இயற்கையான ரொம்ப பெஸ்ட்டான வழினா விளக்கெண்ணெயை குடிக்கிறது தான். ஸோ அது பண்ணால் நல்லது. ஸோ ஸ்கின்கான இன்டேக் என்ன அப்படின்ற கேள்வி நான் கேட்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கரெக்டாக அது வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு விளக்கெண்ணெய் பயன்படுத்துங்க, அது வந்து தொப்பில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் இப்போ வந்து ஸ்கின் கேர் விஷயங்கள் பற்றி நீங்கள் பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டீங்க, நிறைய விஷயங்கள். சோஃபா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதை தாண்டி உங்ககிட்ட இருந்து கேட்ட விஷயங்கள்னு வரும்போது இந்த பாமிங் அப்படின்னு சொன்னது, இந்த விளக்கெண்ணெய் பயன்படுத்துறது, இதெல்லாமே ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இனிமேல் நானும் அந்த பாமிங் ட்ரை பண்ணி பார்க்கணும். குட் ஃபார் யூ. அண்ட் நான் பார்த்தேன் உங்களுடைய பாம் இருக்குல்ல, விச் இஸ் வெரி சாஃப்ட். இப்போ நீங்கள் இப்படி காட்டும்போது நான் பார்த்தேன். ஸோ வாட் ஆர் யூ டூயிங் ஃபார் இட்? என்ன மாய்ஸ்சரைசர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ, அஃப்கோர்ஸ் வெளியில் போகும்போதெல்லாம் நம்ம வந்து பாடி லோஷன், குளிச்ச உடனே பாடி லோஷன் போடுறோம்ல, அந்த மாதிரி எனக்கு அவ்வளோ சாஃப்ட்லாம் இல்லைங்க. முதல்ல தேங்க்யூ. எனக்கு வந்து எண்ணெய் தான் போடுவேன், நான் உடம்புல வந்து எண்ணெய் தேய்ப்பேன். முன்னாடிலாம் தேங்காய் எண்ணெயாக தேய்ச்சிப்பேன். குளிச்சுட்டு வந்த உடனே இப்போ என்ன பண்ணுறேன்னா பாடி லோஷன்னா இல்லாமல் அவசரம்னா நான் பாடி லோஷன், பாடி க்ரீம் போடுவேன். அதுவும் பேரபன் ஃப்ரீயாக தான் இருக்கும், டாக்ஸிக்காக அதிகமாக இல்லாதது தான் யூஸ் பண்ணுவேன். முடிஞ்ச வரைக்கும் இல்லை. இப்போ மொத்தமாகவே பாடி லோஷன், ஏன்னா நம்ம உடம்போட ரொம்ப பெரிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரும் என்னென்னவோ சொல்லுவாங்க. பட் ஸ்கின், நம்மளோட சருமம் தான் நம்ம உடலோட ரொம்ப பெரிய உறுப்பு, மொத்த உடம்பையும் கவர் பண்ணியிருக்கு. அதனால அந்த சருமத்தை வந்து நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது முக்கியம். அதனால தான் தண்ணி குடிக்கிறது, வெயில் அடிக்கிற ஊரில் இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கிறது நல்லது. நம்ம வந்து அவ்வளோ இதுவாக டீப்பான கண்டென்ஸ்டான வெளிநாட்டில் இருக்கவங்க பண்ணுற மாதிரி, வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருக்க மாதிரி பண்ண தேவையில்லை. நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் நம்ம ஸ்கின் வந்து சுவாசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு லைட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் போடுறது நல்லது. கெமிக்கல் இல்லாதது, கம்மியாக கூட இல்லை, இல்லாதது போடுறது நல்லது. ஏன்னா தினம் நம்ம போடுறோம், நம்ம உடம்பு வந்து அதை சாப்பிடுது, இழுக்குது, உள்ள டைரெக்டாக போகுது. அப்படின்றதுனால நான் வந்து எண்ணெய், இப்போ நான் என்னென்னா நான் பிராண்டை சொல்ல மாட்டேன், நீங்களாக தான் கண்டுபிடிக்கணும். நீங்களே மார்க்கெட்டில் நீங்கள் தேடினீங்களானாலே இருக்கும். க்ரீமுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதே காசு தான். ஐயோ இது அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்கன்னா, எண்ணெய் வந்து நல்ல பிராண்டில் கெமிக்கல்ஸே இல்லாமல் நல்ல பிராண்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்த எண்ணெய் தான் குளிச்சுட்டு வந்து நான் வந்து ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸில் போடுவேன் எண்ணெய். சொல்லிட்டேன், பாரிஜாத்தம். நான் வந்து பாரிஜாத்தம் பூ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில் கலந்தது, பாரிஜாத்தம் பூவும் மற்ற எண்ணெய்களும் சேர்ந்த இது இருக்குது. அது வந்து ஆஃப்டர் பாடி ஆயில்னே சொல்லுவாங்க, பாடி ஆயில். ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே ஈரமாக இருக்கும் போதே, கொஞ்சம் உடம்புல பாதி ஈரம் இருக்கும் போதே, முழுசாக துடைக்கிறதுக்கு முன்னாடி பாதி ஈரம் இருக்கும் போதே நான் எண்ணெய் வந்து தடவி மொத்த உடம்பும் போட்டுடுவேன். ஸோ கொஞ்சம் நேரத்துலேயே அதை அப்சர்வ் பண்ணிடும். அது நான் என் உடம்புல ட்ரெஸ்ஸில் இது வரைக்கும் வந்து இது ஆகாது, ஆமாம், ஸ்டெயின்ஸ் வந்ததில்லை. ஏன்னா அந்த எண்ணெய் வந்து லைட்டாக இருக்கும். ஸோ சும்மா ஷர்னியா சொன்னாங்கன்னு நீங்கள் வந்து என்னது தேங்காய் எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு போய் ட்ரெஸ்ஸு ஆஃபீஸ்க்கு போயிட்டு கரையாயிடுச்சு சொல்லக்கூடாது. கொஞ்சம் லைட்டான ஒரு எண்ணெயாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோதான். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம வந்து தேடி இதெல்லாம் சூஸ் பண்ணி வச்சுக்கிறது தான். நம்மளுக்கு வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு அது யூஸ் ஆகிறது தான். நம்ம ஏதோ ரேண்டமான விஷயத்துக்கெலாம் நம்ம இன்டர்நெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு செட் ஆகிற சரும பொருட்கள்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைம்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ நான் வந்து அந்த மாதிரி தேடி தான், நான் யார் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன். நானாக அதை பார்த்து தேடி அதை எல்லாத்துலேயுமே இன்க்ரீடியன்ட்ஸ் நான் வந்து செக் பண்ணுவேன், என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு. வெளியில் சொல்லும்போது ரொம்ப இயற்கையானது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஹீரோயின்ஸ் நாங்களாம் காசு கொடுத்தா நாங்களாம் போடுங்க, வாங்கி போடுங்க, என் முகம் இப்படி தான் பளபளப்பாக இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம செக் பண்ணும்போது தான் தெரியும். அதனால் ஆல்வேஸ் செக் த இன்க்ரீடியன்ட்ஸ் பிஃபோர் யூ பை. ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லாத பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு ஐபிசி மங்கையில் காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஐபிசி மங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிடிஎம் மட்டும் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தால் போதும், நல்ல பிராண்டடாக இருக்கணும். ஆப்வியஸ்லி கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோனர் போட்டு மாய்ஸ்சர் போடுவேன். மூணுமே வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து